you fade away, as you fade away, as you fade away. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி ஹோம் குயின். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பையே ரொம்ப அழகாக மாற்ற போகிற ஒரு ஸ்பூன் செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பூன் செட் மட்டும் இல்லை, இது கிச்சன் சிலிக்கான் யூட்டென்சில்ஸ் செட். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்பூனும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11 பீசஸ் செட் வித் வந்து இந்த ஹோல்டரோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 12 பீசஸ் செட்டாக வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே மேலே ஃபுல்லாகவே வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து உட்டனில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் வந்து உட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து வாலில் கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பேச்சுலா. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இல்லைன்னா சாலட் எதாவது பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் டர்னர். இது வந்து பேக்கிங்லலாம் கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்ப்ளாட்டர் டர்னர், தோசை கரண்டி நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம ஆம்லேட்டோ இல்லை தோசை சப்பாத்தி திருப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தாங்க, இதில் வந்து ஹோல்ஸ் கொடுக்கல, இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுவும் நம்ம தோசை திருப்புறதுக்கு சப்பாத்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு விஸ்க். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எக்கு ஆம்லேட் போடும்போது எக்கு பீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாவு கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேக் பண்ணும்போது அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து குழிக்கரண்டி. இது வந்து சூப் ஹேண்டில் அப்படின்னு இதில் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், குழம்புக்கு, அப்புறம் வந்து ரசம், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்லாட்டட் ஸ்பூன். இது எதுக்குன்னா, நம்ம கிரேவி ஏதாவது திக்காக கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான், இதில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கொடுக்காம கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுவும் அதே இது பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் ப்ரஷ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம ஏதாவது க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வெஜிடபிள் ஃப்ரை பண்ணும்போது வெஜிடபிள் மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டின்னில், பேக்கிங் டின்னில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து டாங்ஸ். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, டீப் ஃப்ரையில் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை எடுக்கணும் அப்படின்னா இதில் பிடிச்சி இப்படி எடுத்துக்கலாம். இது பேக்கிங் பண்ணும்போது நம்ம உள்ள அந்த ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பொதுவாக இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது, இது நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாஸ்தா சர்வர். இது வந்து நம்ம நூடுல்ஸ் பாஸ்தாலாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் மாட்டிக்கும். அப்படிங்கும்போது இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம வந்து திருப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹோல்டர். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம ஸ்பூன்ஸ் கழுவி உள்ளே போடும்போது அதுலேருந்து வர எக்ஸஸ் வாட்டரில் கீழே போகிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது நல்ல டீசெண்டான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பேக்கிங்க்கு சிலிக்கான் செட் பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து குக்கிங் அண்ட் பேக்கிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு சிலிக்கானா அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் BPA ஃப்ரீ சிலிக்கான். அண்ட் இது எவ்வளோ ஹீட் வேணாலும் தாங்கும். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபுட்டில் வந்து ஒட்டவே ஒட்டாது. இங்கே முன்னாடி கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி மட்டும் கொஞ்சமாக பெண்ட் ஆகிற மாதிரி சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வெசல்ஸில் வந்து ஸ்க்ராச்சஸே ஆகாது. இதுலேயும் பாருங்கள், முன்னாடி பெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டிஃபாக இருக்குது, முன்னாடி மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, மற்ற வெசல்ஸ் எப்படி நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட, ஸோ நீங்கள் அதுலேயும் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு டைம் அலசிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் சிலிக்கான் யூட்டென்சில் செட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். காஸ்ட் வந்து 999. சில பேர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வைப்போம், ஆனால் அது எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுண்டர் டாப்புக்கும் நமக்கு அழகாக இருக்கும், நமக்கு கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொரியர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நந்தினி ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். As you fade away.